100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி தாக்கல் செய்த வழக்கில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்த வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. IPL சூதாட்ட வழக்கு தொடர்பாக தொலைக்காட்சி விவாதத்தில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் கூறியதாக IPS அதிகாரி சம்பத்குமார் ஜி மீடியா கார்ப்பரேஷன், ஹிந்தி செய்தி தொலைக்காட்சியான நியூஸ் நேஷன் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்டோருக்கு எதிராக 100 கோடி மான நஷ்ட ஈடு கோரி கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி கடந்த 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக விசாரணையில் உள்ளது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக இனிமேல் பத்திரிகைகளில் பேட்டி அளிக்க கூடாது என IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்றம் அவ்வப்போது அந்த உத்தரவை நீட்டித்து வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சிவி கார்த்திகேயன் முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தோனி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வழக்கில் சாட்சி விசாரணை, அதற்கு வாக்குமூலம் அளிக்க முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரபலமானவர் என்பதால் மாஸ்டர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க நேரில் ஆஜரானால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும். அக்டோபர் 20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்கு இடையில் அனைத்து தரப்பினரின் வசதிக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்தால் அங்கு வாக்குமூலம் அளிக்க தயார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை ஏற்று தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய உயர்நீதிமன்றத்தின் பட்டியலில் இருந்து வழக்கறிஞர் ஆணையரை தேர்வு செய்வதாக நீதிபதி தெரிவித்தார். தோனி வாக்குமூலம் பதிவு முடிந்த பின் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் எனவும் நீதிபதி அறிவித்தார். அண்ணாமலையோடு ராகுல் காந்தி ஒப்பிடவே முடியாது. RSS எவ்வளவு பெரிய ஆபத்தை இந்தியாவுக்கு உண்டாக்கி இருக்கிறது. அம்பானி, அதானி போன்ற சக்திகள் எல்லாம் எப்படி பாஜகவிற்கு ஒரு கருவிகளாக விளங்குகிறார்கள் என்பதை ஒரு புரட்சிகரமான ஒரு ஜனநாயக போரை ராகுல் காந்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால வெத்து வேட்டு அண்ணாமலையோட எல்லாம் இவரை ஒப்பிடவே முடியாது. 2011 கணக்கெடுப்பு படி வட இந்தியர்கள் வேலைக்கு வந்தவங்கல்ல 35 லட்சம் பேர் இருந்திருக்காங்க 2011. இப்ப 2025 அவர்கள் 2 மடங்காகி விட்டார்கள், 70 லட்சம் பேர். சென்னையில மட்டும் 3.5 லட்சம் பேர் இருக்காங்க. ஓட்டர் ஐடி, ஆதார் ப்ரூஃப் எல்லாமே இருக்கான். தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலில் இவர்கள் 10% வெறும் 3% வாக்கு வங்கியில் அதிமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்த திமுக ஆளுங்கட்சியாக மாறி இருக்கிறது என்றால் இந்த 10% வாக்கு வங்கி உள்ளே வரும் என்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்னவாகும்? டாஸ்மார்க் இருக்கிற இடத்தம் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், கிட்டத்தட்ட 40 பேர் குடியிருக்கிறாங்க வாக்காளர்கள். சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற சின்ன வீட்டில் 69 பேர் குடியிருக்கிறாங்க என்று வாக்காளர் பட்டியலுக்கு ஒரே முகவரி தருகிறார்கள். தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய திருடர்களின் ஆணையமாக மாறிவிட்டதோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ளிருப்பு வேலை நிறைய நடந்திருக்கிறது.